சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரையும் எரிகிற அக்கினி சூளையில தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்றாங்க. இது நம்ம தானியேல் 3வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசி. அவர் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்படின்னு விசுவாச ஒரு அறிக்கையை அந்த இடத்துல பண்றாங்க. நீங்க நெருப்புல தூக்கி போட்டாலும் எங்களை காப்பாத்துறதுக்கு எங்க தேவன் இருக்காரு அப்படின்றத தைரியமா எல்லாரும் முன்னாடியும் அவங்க அறிக்கை செய்யறாங்க. நடந்தது என்ன அப்படின்னா, அவங்க நெருப்புல தூக்கி போட்டாங்க. ஆனா நெருப்புல தூக்கி போட்டப்போ 3 பேர் இல்ல, 4வது ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யாருன்னா தேவ சாயலுக்கு ஒப்பானவர். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த எரிகிற நெருப்புக்கு நடுவுல அவங்களோட அவரும் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நெருப்பினுடைய மனம் கூட அவங்க மேல வீசல, அவங்க முடி கூட கருகல அப்படின்றது பைபிள் சொல்ற ஒரு காரியம். இது உண்மையா நடந்த ஒரு சம்பவம். புதிய ஏற்பாட்டுல பார்த்தோம் அப்படின்னா, பேதுரு கடல்ல நடந்து வரணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து கிட்ட கட்டளை கேட்கிறாரு. எனக்கு கட்டளை கொடுங்க, நானும் கடல்ல நடந்து வரேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஏசப்பா நீ வா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாத்திரத்துல இந்த பேதுரு நடக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ இந்த 2 சம்பவத்தையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி தண்ணியா இருந்தாலும் சரி, நெருப்பா இருந்தாலும் சரி, இதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, நம்ம தண்ணீரை கடந்தாலும் அக்கினியில நடந்தாலும் அக்கினி ஜுவாலையில இருந்தாலும் அது நம்ம மேல பற்றாது, அது நம்மளை மேற்கொள்ளாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன்னா அதுக்கு நடுவுல நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நீங்க என்ன சிச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க எரிகிற அக்கினி நெருப்புக்குள்ள இருந்தாலும் உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரு. நீங்க தண்ணியில நடக்கிற என்னோட சிச்சுவேஷன் வந்து தண்ணியில நடக்கிற மாதிரி மிதக்கிற மாதிரி என்னோட சூழ்நிலை இருக்கு, நான் நடு கடல்ல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்குன்னீங்கன்னா அதுக்கு நடுவுலே உங்க கூட ஏசப்பா இருக்கிறார். சும்மா இல்ல, அவர் என்ன சொல்றாரு, நீ தைரியமா வா, நீ வா, நான் உன் கூட இருக்கேன், உன்னால இந்த தண்ணியை கடக்க முடியும், இந்த அக்கினியை கடக்க முடியும், இந்த அக்கினி ஜுவாலையை உன்னால மேற்கொள்ள முடியும், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது உன்னை மேற்கொள்ளாது, நீ அதை மேற்கொள்வாய் அப்படின்னு சொல்றாரு. இதை பார்க்கிற நீங்க அவர் சொல்ற வார்த்தைக்கு செவி கொட்டு தைரியமா போங்க. உங்க முன்னாடி இருக்கிற எதை பார்த்தும் நீங்க கலங்க வேணாம், அவர் உங்க கூட இருக்கிறார். God bless you.